ஓமக்குச்சி நரசிம்மன் சினிமாவுக்கு தேவைப்படும் என்பதாக சொல்லப்படும் உடலோ முக பாவனையோ அழகோ துளியும் கூட இல்லாதவர். ஆனால் அவர் தன்னிடமிருந்த திறமைகளை பயன்படுத்தி பல கேலி கிண்டல்கள் அவமானங்களுக்கு பின்னால் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராக தன்னை தக்க வைத்துக் கொண்டார். முன்னணி காமெடி ஜாம்பவான்களான கவுண்டமணி, செந்தில், வடிவேல், விவேக் போன்ற பல கலைஞர்களுடன் இவர் நடித்திருந்தாலும் தமிழில் 1953ஆம் ஆண்டு KB சுந்தராம்பாள் நடிப்பில் வெளியான ஔவையார் திரைப்படத்தில் அறிமுகமானார். அதன் பிற்காலங்களில் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தவர் சென்னையில் LICயிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சூரியன், இந்தியன், முதல்வன் உள்ளிட்ட படங்களில் இவர் நடித்த காமெடி காட்சிகள் மிகவும் பிரபலமானவை. 14 மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அதில் ஒரு ஹாலிவுட் திரைப்படமும் அடக்கம். கடைசியாக சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான தலைநகரம் திரைப்படத்தில் நடித்தவர் தொண்டை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு தனது 73 வயதில் மரணமடைந்தார்.